இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, கூடவே கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 1 kg பாஸ்மதி ரைஸை 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1/2 kg வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 250 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காயோடைய ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு. இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 500 கிராம் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இதை அப்பப்போ திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த கலரில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூளை எண்ணெயிலே சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்கும். அதனால் நான் மிளகாய்த்தூளை இப்போ எண்ணெயிலே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளை எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாய்த்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி அதையும் இப்போயே சேர்த்துடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் 1/4 கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 400 ml தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். தயிரை இப்போ நல்லா கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துடணும். இப்போ தயிர் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சதுக்கப்புறமா 1 லிட்டர் சூடு பண்ண தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு நான் முன்னாடியே உப்பு போட்டேன். அது வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உப்பு கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்கிடையில் நாம் ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். நான் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம்.
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையும் இது கூட சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டா நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாதி அளவுக்கு வெந்த ரைஸை வந்து கிரேவியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரைஸும் தண்ணியும் சேம் லெவலாக இருக்கும்போது நம்ம இதை தம்மில் வந்து போட்டுடலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இப்போ இதை மூடி வச்சுட்டு மேலே ஒரு சூடான பாத்திரத்தை வந்து தூக்கி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.